அப்படி யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாகும். இந்த நாளின் காலை வேலை ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியாக பிரயாசப்படுவதான ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாகும். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக, இதுவரை தாங்கின கிருபைகளுக்காக, இதுவரை உதவி செய்த கிருபைகளுக்காக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்தில் வாயை திறந்து வாயை விரிவாய் தராதை நான் நிரப்புவேன் சொன்ன தேவாதி தேவனிடத்தில் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை விரிவாய் திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் ஏறெடுப்போமா? எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷத்துவமாய் இந்த நாளில நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியும். பஷ்டமச்சபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படி ஆசீர்வதிப்பார். கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை நம்ம பாடலாம். கரைகளை தட்டி உற்சாகத்தோடு தேவன் நாம் மகிமைப்படும்படியாக பாடுவோமா? பாடலாக தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? சேர்ந்து பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு வருவதினா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சேர்ந்து பாடுவோமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, கைகளை தட்டி பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் பாடுவேன். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். நான் விசேஷித்தவன். எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த கால வேளையில அவர் என்னோடு கூட இருக்கிறாரே. கரங்களை தட்டி பாடுவோமா? ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும்
வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சேர்ந்து வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் கொண்ட ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். சேர்ந்து தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதி. நீர் என்னோடு கரங்களை தட்டி எதினா நீ என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்றும் ஆனந்தம் அடைந்த பாடல் நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். சேர்ந்து பாடுவோமா? விடுதலை நாயகன் கரங்களை தட்டி வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஒரு விசை பாடுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். சேர்ந்து பாடுவோமா? அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என்னை புது மனிதனாக மாற்றினார், என்னை புனிதனாக மாற்றினார். சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார், சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல
வரம் எனக்கு தந்தார். சேர்ந்து கரங்களை தட்டி வீடு. கண்களை மூடி தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட ஏற்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நம்ம தான் அருமையான சிஸ்டர் கேரன் விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பார். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 3. சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்புக்கு ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 4ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? நான் கர்த்தரை நோக்கி ரட்சிப்பு கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காக வாசித்த மகளை தேவன் அபரிதம் ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எனக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்க கரங்களில் ஒப்புக்கொண்டு இந்த நாள் கால வேளையில உங்களுடைய சமூகத்தில் வந்து துதித்திருக்கிற பிள்ளைகளோடும் கரம் இருக்கு. எதை நினைத்து கவலைப்படாதபடிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியத்தோடு கடந்து போகிறார். இவர்களை பலப்படுத்துவீராக, இவர்கள் சகாயம் செய்வீராக. வருகிற வாரத்தில் ஒரு பெரிதான அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்பட நிற்கிறவை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால சபை விசுவாச பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுத்தினான். உங்களுடைய பிரசன்னம் இப்போதே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை மீதியான கருத்தும் கரங்களில் ஒப்பு கொடு. நீ பிரேசின் முன்னிச்சபையில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோமா? அப்படி என்னோடு சேர்ந்து இந்த நாளுக்குண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் 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 இந்த மாதத்தின் சொன்ன காரியத்தை சொல்லுங்க. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக இந்த மாதத்தில் என் தேவன் சொல்லுகிறதான ஒரு வாக்குத்தத்தம், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லல, கேரன் சிஸ்டர் படிக்கல, யார் சொல்றா இத? கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து முதல் வாரத்தில் பேசும்போது தேவன் நம்மளோடு கூட இருந்தா யாரும் நம்மளை மேற்கொள்ள மாட்டார்கள் சொல்லி முடிச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு உண்டான காரியத்துக்குள்ள தலைப்புக்குள்ள சொல்லி கடந்து போகிற இந்த வார்த்தையிலிருந்து எடுக்கிறேன். நம்மளை ரட்சிப்பதற்காக நம்மோடு என் தேவன் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்மளோடு கூட இருந்தார்னா யாரும் மேற்கொள்ளாதபடிக்கு. ஏன் இப்போ இந்த மாதத்துல நம்மளோடு கூட இருக்கிறார்னா நம்மளை ரட்சிப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நான் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல சொன்னது உண்மைதானே. இந்த ரட்சிப்பு ஒரு குடும்பத்துல காணப்படாதனால தான் சோர்வு உண்டாகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையாமா? ரட்சிப்புனாலே என்னன்னு சொல்லியிருக்கிறேன் நானு, ரட்சிப்புனாலே விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்திற்காக அதிக நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த காரியம் நிறைவேறாதப்போ நம்ம மனசு என்னமாயிது? சோர்வடையுது. என்ன ஆண்டவர் இவரு? ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் ஜெபம் பண்றோமே, இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோமே, நான் இன்னும் ஒழுங்கா இல்லையா? நம்மளுக்குள்ள டவுட் வருதா இல்லையாமா? எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்கு? இன்க்ளூடிங் மீ. அருமையான தேவச்சனமே, இந்த கால வேளையில நான் உங்களுக்கு இந்த நாள்ல சொல்லுகிறதான ஒரு காரியம், நமக்கு ஒரு காரியம் நடைபெறலன்னா, நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டாகலன்னா, நம்ம சரீரத்துல பலவீனம் தாக்கி கொண்டே இருக்குதுன்னா நம்மளை நாமே ஆராய்ந்து சோதித்து அறியணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம என்ன தவறு செய்யறோம்? எந்த ஆராதனைக்கு போகாம நிக்கிறதுனால இந்த சோர்வு வந்துட்டே இருக்கு, இந்த பலவீனம் இருந்துட்டே இருக்கு, இந்த பிரச்சனை நம்மளை தொடர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லி முதலாவது என்ன பண்ணணும்? நம்மளை நாமே, சத்தமா சொல்லுங்க, நம்மளை நாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் தேவன் உங்களிடத்துல சுட்டி காட்டுகிற ஒரு காரியம், என்ன காரியத்தை இந்த நாள்ல பேசுகிறாரோ தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில இதை செய்யுங்க. வருகிற நாட்களில் என் தேவன் ரட்சிப்பை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர் அந்த ரட்சிப்பு ஏன் நம்மளுடையதா இல்லாம அவருடையதா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீது அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிற 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை, சங்கீதம் 3 வாசித்த சங்கீதத்துல சூப்பரா சொல்றாரு. ஏன்னா அவர் தேவனை அதிகமாய் பற்றி கொண்ட மனுஷன், தேவனை அதிகமாய் நேசித்த மனுஷன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பாவத்துக்குள்ள போனாலும் தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனை பற்றி கொண்ட மனுஷனாய் இருக்கிறபடினால சங்கீதக்காரன் தாவீது 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. சிம்பிளா முடிகிறாரு. என்ன? ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு காரியத்தையும் சொல்றேன்னா நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும், சத்தமா சொல்லுங்க, நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ரட்சிப்பு, விடுதலை, சுகம், பலன், சொத்து, பணம், சமாதானம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது ஏன் கர்த்தருடையதா இருக்குது? ஏன் நம்ம கர்த்தரை நாம பற்றி கொள்ளணும்? ஏன் அவர் நம்ம கூட இருக்கணும்னா, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. தேவன் நம்மை கோபாக்கினை கொன்று நியமிக்காமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், ரட்சிப்படையவே நம்மளை நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ரட்சிப்படின்றது ஒண்ணு இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் தேவனிடத்துல பாக்கியம் பெற்றதுனால இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி உங்களையும் என்னையும் ரட்சிப்படைய வைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுல இருந்து ரட்சிப்படைஞ்சிருக்கிறோம்? இப்ப எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். எதுல இருந்து ரட்சிப்படைஞ்சிருக்கிறோம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து. ஆமென். எல்லாவற்றையுமே தேவன் எதுல ரட்சிப்பு கொண்டு வந்தார்? சிலுவையில மரித்து. ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் யாரு? நான் யாத்ராகமம் சூப்பரா சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் யாருன்னு பாருங்க. 15:2 யாத்ராகமம். கர்த்தர் என் பலனும், என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன். யார் தான் உங்க தேவனா இருக்கணும்? அவரே பலன், அவரே கீதம், அவரே ரட்சிப்பு.
அவர் தான் உங்களுக்கு தேவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்ற, பாகால் தேவனா இருந்தா பாகலை பற்றிக்கொள்ளு, இயேசு தேவனா இருந்தா இயேசுவை பற்றிக்கொள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நாம என்ன பண்ணணும் இந்த மாதத்துலன்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, மென்ஷன் பண்றாரு. எனக்கு கீழ்ப்படிறீங்க தான் இல்லன்னு சொல்ல, நான் சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல மென்ஷன் பண்றாரு. எதனால இங்க மென்ஷன் பண்றாருன்னா, சமீபம் அப்படின்றதுனா கிட்ட இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் உங்க கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது மாத்திரமல்ல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது மாத்திரமல்ல, உங்களுக்கு துக்கத்திலும் உங்களுக்கு கஷ்டத்திலும் உங்கள் பலவீனத்திலும் உங்களை விட்டு நான் தூரமாய் இருக்கும் போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். யாராவது நம்மளுக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, யாராவது நம்மளுக்கு பெரியவங்க யாராவது நம்மளை மிரட்டுறவங்க வந்தா என்ன பண்ணுவோம்? பயந்து போய் உள்ள உட்காந்துருவோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்பயே கூட நம்ம சபையில கூட நிறைய பிள்ளைங்க என்ன பார்த்தா அப்படியே இருப்பாங்க. நான் அப்படி கொஞ்சம் அப்படி போனேன்னு திரும்பியும் இங்க அதை தான் சொல்ல வராரு. ஆண்டவர் இருக்கும்போது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்யும் போது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு நம்மளுக்கு தொடர்பு இருக்கும்போது மாத்திரமல்ல, அவர் தூரமாய் இருக்கும் போதும் நாம எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, உங்களுடைய ரட்சிப்பு எந்த சூழ்நிலையிலும் அந்த பயம் நடுக்கம் இருந்துட்டே இருக்கணும். ஆமென். நிறைவேற என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும். ஆமென். இந்த மாதத்துல என்ன பண்ணணும்? ரட்சிப்படைய பிரயாசப்படணும். பிரயாசம் என்ன? விரும்பணும். முயற்சினா அது அப்புறம், விருப்பம் இருந்தா தான் முயற்சி வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம விரும்பணும். நான் இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை வரணும், எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு வரணும், என் தேவன் என்னை விடுதலை ஆக்கணும் சொல்லுகிற பிள்ளைகள் முதலாவது அது விரும்பணும். எப்படி விரும்பணும்? பயத்தோடு நடுக்கத்தோடு. என் தேவன் எனக்கு ரட்சிப்பானவர். ஆமென். இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி நம்ம தேவனுக்கு பிரயாசப்பட்டு துதிக்கணும்னா, யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசி. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை. அங்க யோனா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே. எப்படிங்க தேவனுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு யோனா இருக்கிறாருன்னா, துதியின் சத்தத்தோடே உனக்கு பலியிடுவேன், அவருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றி பலிகளையும் இடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை அவர் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷர் ரட்சிப்படையணும்னா, ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, ஒரு குடும்பத்துல ஒரு சமாதானம் வேணும்னா, உங்கள் சரீரத்துல பலவீனத்திலிருந்து பலன் அடையணும்னா தேவனிடத்துல துதியை செலுத்தணும். எப்படி துதியை செலுத்தணும்? எப்படி துதியை செலுத்தணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். பயம் எப்போ இருக்கும்? ஆராதனை நேரத்துல வீட்டுல இருக்காது, அதுதான் பயம். ஆமென். அப்போ நடுக்கம் தானா இருக்கணும். இந்த டைமுக்குள்ள நம்ம சபையில போய் உட்காரணும்னு ஒரு நடுக்கம் இருக்கணும். துதியோடு சேர்ந்து பலிகளை செலுத்தணும். ஆமென். ஸ்தோத்திர பலிகள் பழைய ஏற்பாடுல நிறைய பலிகள் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் இப்போ காலம் மாறிட்டே வருது. எல்லாமே காலம். எம்மிமாள் காந்தி சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க. காட்டு மதத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பலிகள்லாம் செலுத்துவாங்க. காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல போன பார்த்தீங்கன்னா 2 கோழி படுத்துட்டு இருக்கும். ஆமென். ஸ்டேஜில். ஆமென். மேலே பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா இருக்கும், சொரக்கா இருக்கும். ஆமென். நான் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பலிகள் தான். ஆமென். உண்மையா சொல்றேம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. காட்டுல
ஆசிரமத்தில் மாத்திரம் இல்லை, சிஎஸ்ஐ சர்ச்சு எதா இருந்தாலும் எடுத்துட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் பையில அரிசி போட்டு கிலோ சிஸ்டர்லாம் கேட்டு பாருங்க. எங்க தாத்தெல்லாம் பிடி அரிசி காணிக்கை, ஆமே இதெல்லாம் இருந்ததா இல்லையா சிஸ்டர்? எங்க போச்சு? ஃபேஷனா மாறிட்டோம். பலிகளை வாயில மட்டும் சொல்லிடுறோம், ஆமே பின்னாடி வரேன். ஹல்லேலூயா. வாயிலையும் நம்ம ஒழுங்கா சொல்றது கிடையாது, எப்போ வேணாலும் போய் சொல்லலாம். ஏன்னா கிருபையின் காலத்துல இருக்கணும் சொல்லி ஒரு புது ட்ரெண்டிங் எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம சபை விசுவாசிகள் மத்தியில, ஆமே எப்போ வேணாலும் போலாம். அவர் நம்ம சொல்லுவாங்கல்ல, அவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எனக்கு சப்ஜெக்ட் இல்ல தான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். எகிப்திலையும் ஆராதிச்சாங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நான் கூட்டிட்டு போனோம், என் தேவனை ஆராதி செய்யும்படி அவர்களை விடுவியும் என்று பார்வோன் கிட்ட போய் யார் சொல்றா? மோசே சொல்றான். புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் விரும்புகிறது இஸ்ரவேலா இருக்கிற பிள்ளைகள் வீட்ல இருந்து ஜெபம் பண்றது விரும்பல. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கானானாகிய காரியத்துக்குள்ள வந்து உங்களுக்கு ஒன்று சபை ஒன்று இருக்கும், ஆமென். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அரண் ஒன்று இருக்கும், ஆமென். தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்கணும், ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஜனங்களோடவும் மோசே துதிச்சிருப்பாரு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆனா ஒரு கஷ்டம் வந்த உடனே மோசே கிட்ட ஆண்டவர் பேசுற, ஏய் மேல 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 எத்தனை நாள் என்ன பண்ணாரு? அப்பதான் என்ன பண்றாரு? புது காரியத்தை கொடுக்கிறார். அற்புதம் அதிசயத்தை விட்டுருங்க. இதுவரை நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருப்ப, இந்த 10 எடுத்துட்டு போ கீழே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஜபம் அப்படின்னும் போது நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உபவாச கூட்டம் ரொம்ப நல்லது. உபவாசத்துல தான் எல்லாமே வெட்ட வெளிச்சமா மாறும். அது நீங்க செஞ்சாலும் சரி, அது சபையில இருந்தாலும் சரி, ஆமென். சொல்ல வரது புரியுதுங்களா? சோ அந்த உபவாசனாலே நியமங்கள் போட்டிருக்கு. போன வாரம் பாஸ்டர் சொன்னாங்க, உபவாசம் ரொம்ப நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது உபவாசம் பட்டினி கிடையாது. நிறைய பேர் பட்டினி இருப்பாங்க. உபவாசம் சொல்லிட்டு காலில இருந்து எல்லாத்தையும் செஞ்சு பசங்களை வேலைக்கு அனுப்புறது, ஆமென். போன்ல உட்காந்து மணிக்கணக்கா போன்ல பேசுறது, டிவி உட்காந்து பார்த்து நிற்கிறது, ஆமென். உபவாசம் அப்படின்றது அப்படி கிடையாது. என்னுடைய தாத்தாவை குறித்து நான் பெருமையாக சொல்ல முடியும். சிக்கராயபுரத்தில் இருக்கும்போது இங்க வந்துருவாரு. இங்க வந்து அழகா சபையில முழங்கால் படிடுவாரு. எஸ்தர் எனக்கு டீ மட்டும் கொடுன்னு சொல்லுவாரு, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு ஜெப வீரனா இருந்தார், ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா உபவாசம்னா அப்படிதாங்க இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறதுலாம் உபவாசமே இல்லை. 2 மணி நேரம் இருக்கிறது என்னங்க உபவாசம்? அதுக்கும் ஆனா வர மாட்டேன்றோமே. ரட்சிப்பு வேணும்னா முதலாவது உங்க வாயின் அறிக்கை, உபவாசம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. துதி செலுத்தணும், பொருத்தனைகளை சொல்லி துதி செலுத்தணும். அப்பதான் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பதான் சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 74. அப்பதான் என்ன நடக்கும் சொல்லிட்டு கடந்து போகிறார். இப்படி தேவனை துதித்து பொருத்தனைகளை செலுத்தி பலியிடும் போதுதான் ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது. அப்பொழுதுதான் சங்கீதம் 44:74 வாசிங்க. உம்மை தேடுகிற யாவரும், உம்மை இப்படி தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், அங்க பிரயாசப்படுகிறவங்க, இங்க பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய ரட்சிப்புல பிரியப்படுகிறது இல்ல. நான் ஓடனா எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும், நான் வேலை செஞ்சா எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும், நான் இத பிரயாசப்பட்ட எனக்கு இந்த காரியம் நடைபெறும் நினைக்கிறீங்களே தவிர, இந்த காரியம் தேவனிடத்துல வந்தாலே ஒழிய உங்களுக்கு நிரந்தரமா எந்த ஆசீர்வாதம் நிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அததான் சொல்றாரு,
தேவனுடைய ரட்சிப்புல பிரியப்படணும். நம்மளுடைய மாம்சத்தின் ரட்சிப்புக்காக பிரியப்படக்கூடாது. நான் இதை சாதிச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், நான் இதை படிச்சிருவேன், இதை நான் முடிச்சிருவேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா என் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்புல நீ மகிமைப்படும் போதுதான், அதை நீ சொல்லும் போதுதான் உம்மில் எப்படி மகிமைப்படுத்தணும். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசி. வெளிப்படுத்தல மகிமையை சொல்லுவார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க. வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு, எங்களுடைய ரட்சிப்பின் மகிமை எங்களால் அல்ல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் என் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. இப்போ கவனிங்க. நான் ஏற்கனவே இதை தான் சொன்னேன். பேதுரு நைட்டு வலைய போட்டு மீன் பிடிச்சிருந்தா ஆண்டவர் எனக்கு கொடுத்தவர் சொல்லியிருப்பாரா? ஜனங்க சொல்லியிருப்பாங்களா? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி ரொம்ப சோர்வா இருக்கும். ஆண்டவர் படகுல ஏறி போய் வலைய போட்டு எடுத்த உடனே மகிமை எங்க போகுது? ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். உங்க வாயின் மகிமை எங்க வரணும்? எங்க அம்மா கொடுத்தது, எங்க அப்பா கொடுத்தது, ஆமே, எங்க வீட்டுக்கார் எனக்கு கொடுத்ததுன்னு இல்லாம நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில இருந்த என் தேவன் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இது சாதாரணமா இந்த வார்த்தை வராது. எப்ப தெரியுமா வரும்? நீ அம்மா மேல பாசம் இருக்கிற வரைக்கும் அதை உடைப்பாரு. ஆமே, ஹல்லேலூயா. இவங்க மேல நம்பிக்கை இருக்கிறவரு அவங்கள வச்சு உடைப்பாரு. ஆமே, ஹல்லேலூயா. நீ யார் மேலயா பினான்சர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை உடைக்கிற வரைக்கும் உன்னை புடமிடுவார். ஆனா ஒரு பொண்ணை போல உன்னை புடமிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுல கஷ்டப்படுற போது காத்திருக்கணும். ஆமே. அப்ப எப்படிலாம் இருக்கணும்? ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். எடுத்து வாசிங்க. முதலாவது காரியமே இப்ப அதான் சொல்ல வந்தேன். மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எப்படி இருக்கணும், என்ன பண்ண ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். 5 விதமான காரியம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். முதலாவது எப்படி என்ன பண்ணணும்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதலாவது என்ன பண்ணணும்? இரண்டாவது காரியம் எடுத்து வாசி. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. முதலாவது நம்ம ரட்சிப்புக்காக காத்திருக்கணும். இரண்டாவது என்ன பண்ணணும்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்திலே விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இங்க கவனிங்க. இப்பதான் வர நம்ம பாயிண்ட்ங்க. ஆமென். ரட்சிப்பு உண்டாக என்ன பண்ணணுமா? இங்க வாய் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாருது ரட்சிப்பு? யாருடையது? அப்போ வாய் ஏன் இப்படி மாறுது? வாயினால ரட்சிப்பை அறிக்கையிடணும். ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு நடத்துவார், ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சரீரத்தை மாற்றுவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு இந்த காலத்தை வாய்க்க பண்ணுவார். வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முதலாவது காத்திருக்கணும். இரண்டாவது ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கையிடணும். மூன்றாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை. அது உங்கள் வேண்டுதலின் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியிலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இங்க 2 விதமான காரியத்தை சொல்லுகிறார். மூன்றாவதா நீங்க என்ன பண்ணணும்னா வேண்டுதலினாலும் இயேசுவின் ஆவியின் உதவினாலும் தான் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஒரு கட்டத்துக்கு மேல வேண்டுதல் செலுத்த மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா இல்லையாம்மா நான் சொல்றது? ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரட்சிப்பு அடையணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு வருஷம் காத்திருந்துட்டேன், இவ்வளவு வருஷம் நான் பண்ணாத ஜெபமா, பாஸ்டர் பண்ணாத ஜெபமா, நம்ம வேண்டுதலை நிறுத்திடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இங்க ரெண்டும் காரியத்தை தேவன் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த வேண்டுதல் அப்படின்றது இயேசுவினுடைய ஆவியின் உதவினாலதான் வேண்டுதல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவின் ஆவி இல்லைனாலே நம்ம சோர்ந்து போயிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த இயேசுவினுடைய ஆவி அப்படின்றது இட்ஸ் a டைனமிக் பவர். நம்ம கஷ்டத்தின் நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல அது நம்மளுக்கு ஒரு ஜெனரேட்டர் மாதிரி யூஸ் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை குறித்து நான் போன வருஷம் ஏற்கனவே இந்த ஆவி நம்மளிடத்துல இருக்கும்போது அது உங்களை பலப்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை விதமான காரியம் வந்தாலும் உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தாதபடிக்கு தேவ ஆவி உங்களை பலப்படுத்தி வேண்டுதல்களை விண்ணப்பங்களை செலுத்தும்படியாக என் தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப மூன்றாவது காரியமே நீங்க என்ன பண்ணணும்? வேண்டுதலும் தேவனுடைய ஆவியின் உதவினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான்காவது ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மூன்றாம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான்காவது காரியம் ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தின் மத்தியில தேவனுக்குள்ள மகிழ்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை நான் துவங்கறதுக்கு முன்னாடி இது சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் சொல்றேன்னா, ஒரு காரியம் நிறைவேறாதப்போ சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுவும் பாத்தீங்கன்னா வீட்டுல கூட சந்தோஷமா இருந்துடலாம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 ஒரு காரியம் நிறைவேறாதப்பதான் அதிகமாய் தேவனை தேடணும், அதிகமாய் தேவனை சேவிக்கணும். நம்மளுக்கு ஒரு காரியம் நிறைவேறாதப்பதான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து என் தேவனுக்குள்ள களி கூறணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது காரியம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து தேவனுக்குள்ள களி கூறணும். ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2:13. இங்கே 2 விதமான காரியத்தை சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் போதுமா நீங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்வீங்க. அங்க இயேசுவின் ஆவியின் உதவினாலே ரட்சிப்பு பெறுவோம் சொன்னாரு. ஆனா இங்க ஆவியிலே இன்னொரு காரியத்தை சொல்றாரு, பரிசுத்தம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய கெட்ட ஆவியும் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டைமுக்கு மாறுற ஆவியும் இருக்கு. ஆமென். இந்த பரிசுத்தம் இல்லாத ஆவி குடும்பத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆவி பரிசுத்தமாய் இருந்து அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 5 விதமான காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ரட்சிப்பு பெறணும்னா காத்திருக்கணும், காத்திருக்கணும். ரெண்டாவது, ரட்சிப்பு பெறணும்னா என்ன பண்ணணும்? வாயில அறிக்கையிடணும். மூன்றாவது, ரட்சிப்பு பெறணும்னா வேண்டுதலும் இயேசுவின் ஆவி உங்ககிட்ட இருக்கணும். உதவினால நீங்க ரட்சிப்பு பெறுவீங்க. நான்காவது என்ன பண்ணணும்? அவருக்குள்ள மகிழ்ந்து தேவனுக்குள்ள களி கூறணும். ஐந்தாவது என்ன பண்ணணும்? ஆவில பரிசுத்தமும் சத்தியத்துல விசுவாசமும் இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்பொழுதுதான் இந்த 5 விதமான காரியங்களை செய்கிற பிள்ளைகள் மத்தியில தான் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
உன் நடுவில் உன் தேவனாகிய உன் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருப்பார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, நீங்க அவர் பேர்ல சந்தோஷமும் களி கூர்ந்தாதான் அவர் உங்கள் நடுவில் இருப்பார். அவர் உங்கள் பேரில் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். ரட்சிப்பை கொடுத்து உன் நிமித்தம் அவரை நீ மகிமைப்படுத்தும் போது அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுவாராம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு போகாம ஒரு 3 எடுத்துக்காட்டோட சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சிம்பிளா எல்லாருக்கும் தெரிந்த காரியம்னால ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், யார் இந்த தேவனுக்குள்ள மகிழ்ந்தார்கள் கஷ்டத்தின் மத்தியில? யார் தேவனுக்குள்ள துதித்தார்கள்? யார் தேவனுக்குள்ள பொருத்தனை பண்ணினார்கள்? யார் கஷ்டத்தின் மத்தியில தேவனை தேடினார்கள்? அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி களி கூர்ந்தாங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குமா? முக்கியமா இங்க சொல்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். அன்னாளுடைய கொம்பு மாம்சத்துக்குள்ள உயரல. இப்ப நிறைய பேருக்கு அந்த கொம்பு அப்படிதான் உயர்ந்திருக்கு. தலகணம்னு ஒரு கொம்பு இருக்கு பாத்தீங்களா? நான் யார் தெரியுமா? ஆனா இங்க ரட்சிப்பு பெற்ற உடனே அண்ணா சொல்லுகிறாள், கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். எப்படி சந்தோஷம் வருது? தேவனுடைய ரட்சிப்பினாலே. என்ன சம்பவம் நடந்ததுமா? இது முதல் அதிகாரத்துல போய் வாசித்து பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு மல்லடி. யாரு? அன்னாள். அவங்களுக்கு பைபிள்ல கிளியரா போட்டு சக்காலத்தின் ஒண்ணு இருந்தது. அவங்க பேர் என்ன? நான் பைபிள்ல இருக்கிறத சொல்றேன். பெனினாள். வருஷந்தோறும் தேவனை ஆசரிக்கும்படியாக போகும்போது தான் குத்தி காட்டினே வரும் கூட இருக்குது. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வருஷம் போறதை நிறுத்தல அன்னாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்ல வர காரியம், தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டு தேவனுக்குள்ளாக பிரயாசப்பட்டு அந்த கஷ்டத்தின் மத்தியில மனமடிவாக்கும் போதும் தேவனை தொடர்ந்து பற்றி கொண்டபடினால் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை பண்றா. ஆமென். யோனா சொன்னார்ல, துதித்து பலியிட்டு பொருத்தனை செய்ததுனால ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னாரு. இங்க அதை தான் பண்ணாங்க அண்ணால. என்ன பண்ணாங்க? தேவனிடத்துல, ஆண்டவர் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். நிறைய காரியங்கள்ல ரட்சிப்பு வராததுக்கு காரணம் வாயிலிருந்து நம்ம வார்த்தையே விடுறதில்ல ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் நீங்க இதை கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். அவருக்கு எதிர்பார்க்கிறாரு, சரிடா எல்லாம் பண்றேன், நீ என்ன பண்ணுவ? அதை நம்ம சொல்றது இல்ல. ஆமே. நீங்க பண்றது மட்டும் தான், வாங்குறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஆமே. சிம்பிளா சொல்றேன். அண்ணல் பக்காவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆண்டவர் நீ ஏதாவது ஒரு குழந்தை எல்லாம் சொல்ல, ஒரு ஆண் பிள்ளை தருவீரானால். ஆமென். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல என் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து என் கொம்பை கர்த்தருக்குள்ள உயர்த்தினீர், பகைஞருக்கு முன்பாக என்னை சந்தோஷப்படுத்தினீர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படணும்னா, உங்களை சந்தோஷப்பட வைக்கணும்னா, தேவனுக்கு முன்பாக எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிறது விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துல பிரச்சனை வரதான் செய்யும், ஆராதனை செய்யும் போது தடைகள் வரதான் செய்யும். இதுக்கு போகாம இந்த ஒரு 1/2 hour நம்ம சர்ச்சில் உட்கார்ந்தா, நம்ம கடையில உட்கார்ந்தா மீறி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்துக்கு மீறி வரணும். கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ போய் ஆட்டோ வந்து பாருங்க. ஆமென்.
உங்கள் இருதயம் களி கூறும். ஹல்லேலூயா. யாரும் இல்லையே, யாரும் தேவையில்ல, நீ வா. ஆமென். என் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார் மகளே, என் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார் மகனே. என் தேவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை பெற்றுக்கொள்ளணும்னா அன்னாளை போல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் தேவனை துதிக்க துதிக்க பொருத்தனையோடு பலிகளை செலுத்தி துதிக்கும் போதுதான், வேண்டுதல் செலுத்தும் போதுதான் தேவன் கர்த்தருக்குள்ளே உங்களை மகிழ்ச்சியாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆதியாகமத்தில் இருக்கிறாரு. இங்க ஒரு சூப்பரான காரியத்தை சொல்லுகிறார். நோவாவின் காரியம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆதியாகமத்துல நடந்த காரியத்தை இங்க எபிரேயர்ல சொல்றாங்கன்னா அது ரொம்ப முக்கியமான காரியமா தான் இருக்கும். எடுத்து வாசிங்க 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை. 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவனை குறித்து காணாதவைகளை குறித்து இங்க கவனிங்க நிறுத்தி வாசிங்கம்மா. கொஞ்சம் நடுவில் நான் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தை உண்டு பண்ண போறேன் சொன்னாரே இல்லையாமா? இங்க கவனிங்க, கதை சொல்றேன். கதைன்னா ரொம்ப பிடிக்கும்ல, கேளுங்க. ஜலத்தை உண்டு பண்ண போறேன், ஜலத்தை வச்சுட்டு ஜலம் வருதுன்னு சொல்லல, எதுவுமே இல்ல, வறட்சியா இருக்கு, ஆனா ஜலம் வரப்போது மட்டும் சொல்றாரு. அத நோவா விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு பெற்று, தேவனுடைய எச்சரிப்பு என்ன பண்றாரு? உனக்குன்னு ஒரு பேழையா உண்டு பண்ணு. நான் ஒண்ணுமே இல்லாத நேரத்துல தான் நான் திரும்பவும் சொன்னேன், நீ போய் தான் ஜெபம் பண்ணி கேட்க போற. வெயில் பொழக்குது, 10 பேர் எவ்வளவு பெருசு பைத்தியக்காரன் பேழை கட்டின்னு இருக்கான், சொல்லியிருப்பாங்களா? சொல்லிருக்க மாட்டாங்களாமா? கஷ்டம் வரும், உன்னை பைத்தியக்காரன் கூட நினைப்பான். புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பாரா சர்ச்சுக்கு ஓடினே இருக்குது, சாதிச்சு ஆமே இப்படிலாம் கூட பேசுவாங்க. ஆமே ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு மத்தியில அவங்க குடும்பத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நோவா வீடு குடும்பத்தை, அந்த ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்ல நோவாவா மாத்திக்கோங்க. இப்ப நான் நோவாவா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேழையை கட்ட சொல்லிட்டாரு, நான் உங்களெல்லாம் பாக்குறேன். எப்ரோன் சர்ச் ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பேழையை கட்ட சொல்லிட்டாரு. ஆமே செவ்வாய்க்கிழமை ஜபத்துக்கு வந்துருங்க, உபவாச கூட ஜபத்துக்கு வந்துருங்க, அப்பதான் நீங்களாம் காக்கப்படுவீங்க. ஒருத்தர் கேட்குறீங்களா? இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உண்மையா இல்லையாமா? நான் எப்பவுமே இப்படிதான் பைபிளை என் லைஃப்ல அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன், என் லைஃப்ல அப்படியே கொண்டு வந்துருவேன். இப்ப சொல்றேன், நீங்க யாராவது ஒருத்தர் சட்டை பண்றீங்களா? சட்டை பண்ணல, அப்படித்தானே வந்திருக்கோம். அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருந்தாங்க. ஆமே இப்ப பாருங்க, காலில் இருந்து ஜுவரேஷனி கிட்ட சொன்னாங்க, அவங்க அமைதியா உட்காரணும். அடங்குச்சாமா? நோவாவுடைய காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அது வேற இல்லாம அவங்க மனைவி முக்கியமா, அதுவும் லேடிஸ் ரொம்ப வீக்கானவங்க இந்த விஷயத்துல. ஒரு 4 பேர் சொல்றதை என்னதான் புருஷனே சொன்னாலும் 4 பேர் சொல்றதை தான் நம்புவோம். ஆமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம பெருசா கட்டுவோம். பாதி நாள் விசுவாசத்திலே அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, கட்டிய தூக்கி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், புருஷன் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது அப்படியே மனைவி உட்காந்து ஜெபம் பண்ணி ஆராதிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கணுமே, ஒன்னும் நடக்கல. உனக்கு தான் மூளை கெட்டு போச்சா, இல்ல அந்த பாஸ்டருக்கு தான் மூளை கெட்டு போச்சா? ஆமே அல்லேலூயா. அவனுக்கு வேலை வெட்டி இல்ல, அவன் சர்ச்சு கேட்கிறான், நான் போய் உட்காரணுமா? நோ வைஃப் அப்படிதான் கேட்டுப்பான். அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதோ சொல்லியே ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு, மழை வரலையா, ஒரு சின்ன ஒரு தூரல் கூட போடலையா, நீயாவது ஊழியக்காரராது. ஆமே இது எல்லாவற்றையும் செய்யறான். இந்த கஷ்டத்தின் மத்தியில குடும்பத்தை மேற்கொண்டு ஜனங்க பார்த்து கிண்டல் பண்ணும்போது இது எதுவுமே அவன் காதுல வாங்கல. ஏன்னா அவன் தேவனை நோக்கி கொண்டு இருந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் சொன்ன எச்சரிப்பை விசுவாசித்தான். காணாதவர்களை குறித்து எச்சரிப்பை விசுவாசித்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஹலோ, நீங்க நினைப்பீங்க நான் மட்டும்தான் ஜெபம் பண்ணுமா, நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா?
ஏன் வீட்டுல எல்லாரும் தானே சேர்ந்து பண்ணணும்? தயவு செய்து ஜனமே, தேவ ஜனமே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். உன் நிமித்தமா குடும்பத்துல ரட்சி போடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் நிமித்தமாய் குடும்பம் ரட்சிப்படையவும் பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவனாளியானான். என்ன நடக்குதுன்னா, ஆக்கினையிலிருந்து தப்பித்து தன் குடும்பத்தையும் ஆண்டவர் சொன்ன மிருக ஜீவனங்களை ஆக்கினையிலிருந்து தப்பிக்க வச்சு புதிய உலகத்துல சுதந்திரவாளியாய் மாறினானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய தடைகளை மாறணும்னா நீங்க தனிப்பட்ட முறையிலாவது தேவனிடத்துல காத்திருந்து போராட கத்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஒருத்தரை சொல்லி நான் முடிக்க ஆசைப்பட்டுக்கிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியாமலும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொடத்தார். அதனாலே அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்றது. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் கொஞ்சம் இருங்கம்மா, அந்த ஒரு வரியை மட்டும் கரெக்டா வாசிங்க பார்க்கலாம். போகட்டும், தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகளில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, நைட்டு ஃபுல்லா போராடுகிறான். எதற்கு? 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 யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா திரளான ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும், ஆமென், திரளான ஜாதிகளும், ஆமென், கூட 2 இன்னும் டீட்டெயிலா போட்டு பார்த்தீங்கன்னா மறுமனையாட்டிகள் வேற, பிளஸ் இன்டு வேற இருக்கு. ஆமென். ஆனா அங்க நைட் ஃபுல்லா போறாரா. என்ன போறாரா? நீங்க என்ன ஆசீர்வதித்தால ஒழியே உன்னை போக விட மாட்டேன். அப்படிதான் சொல்றாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்றார். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே இந்த வசனங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். நாமளே அறிக்கைட்டு ஒப்புக்கொள்ளுகிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருந்தது யாக்கோபுக்கு. என்ன ஆசீர்வாதம் இருந்தது? உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா ஒரு காரியத்துக்குள்ள சமாதானம் வேணும், ஒரு காரியத்துக்குள்ள ஒரு சுதந்திரம் வேணும் சொல்லும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதனால தான் இந்த ராத்திரி வேளையில போராடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவச்சனமே, தேவனுக்குள்ளாக நம்ம ஆசீர்வாதத்தை, உலகத்தின் காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டாலும் தேவனுடைய ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிறதா நித்தியமான ஆசீர்வாதம் வேணும்னா நீ போராடிதான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடினதுக்கு அப்புறமா தான் இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர்ப்பித்து பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டானா. புரிஞ்சுக்கோங்க, போராட்டம் இல்லாம, காத்திருப்பு இல்லாம, தேவனை துதிக்காம 3 பேரை சொல்லியிருக்கிறான். அன்னாள், நோவா, யாக்கோபு. போராடுறாங்கல்ல, நாமளும் போராடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுடைய ரட்சிப்புக்காக அனுதினமும் போராடுவோம், காத்திருக்கணும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அவனை ஆராதனை செய்யும் போதுதான் எடுத்து வாசியும். கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம்
ஒரு ஆசீர்வாதமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி இருந்தாதான் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க முடிக்கிறேன். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்புன்னு சொல்றாரு, இருப்பாங்க மென்ஷன் பண்றாரு. என்ன பண்றாருமா இங்க? நித்திய ரட்சிப்பு. வாட் இஸ் மீன் பை நித்திய ரட்சிப்பு? கர்த்தரிடத்துல வந்தா அது நித்திய ரட்சிப்பா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா உங்க பிரயாசத்தின் மூலமாய் வருகிற ரட்சிப்பு இட்ஸ் a temporary solution. ஆமென். அது இந்த மாசம் லாபத்தை கொண்டு வரும், அடுத்த மாசம் நஷ்டத்தை கொண்டு போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த லாபம் நஷ்டத்தை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண முடியும்னா தேவனிடத்துல காத்திருக்கும் போதுதான். உபவாச கூட்டத்திலும் எல்லாரிலும் தேவனிடத்துல உட்கார்ந்து நீங்க எனக்கு கொடுத்தா மாத்திரம் தான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறோம்? அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? முதல் வாரத்தில் ஒரு காரியத்தை ஸ்லோகன் மாதிரி சொல்லி அனுப்பேன். என்ன சொன்ன? கர்த்தர் பயங்கரமான, இன்னைக்கு உண்டான வார்த்தை ரட்சிப்பு. இதை சொல்லிட்டே இருக்கணும் இந்த மாதம் ஃபுல்லா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிசினஸ் கர்த்தருடையது. ஆமென். என் வாழ்க்கை கர்த்தருடையது. என் சரீரம் கர்த்தருடையது. நான் ஓட்டுற வண்டி கர்த்தருடையது. நான் வச்சிட்டு இருக்கிற கடை கர்த்தருடையது. நான் செய்கிற தொழில் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும். ஹலோ, நித்திய ரட்சிப்பை தேவன் கொடுத்தாலே உங்களுக்கு வெட்கப்பட மாட்டீங்க, கலங்காமலும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனிடத்திலிருந்து நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனம் எப்பொழுதும் கலக்கம் அடைவதில்லை. ஆமென். எப்பவுமே யார் முன்னாடி வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. 2024ஆம் வருஷத்தின் இந்த 9ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள்ல காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்றிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்புக் கொடு. தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்த. விசேஷித்தமாய் இந்த நாள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ரட்சிப்பு கர்த்தருடையது ராஜா. அது உம்முடைய காரியமா ராஜா, உம்முடைய கரத்தில் இருக்குது தகப்பனே. அதை நாங்கள் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா, எல்லா தடைகளை அங்களே நாங்கள் உடைத்தெறிகிற பிள்ளைகளா, வேண்டுதல்களால் காத்திருக்கிறதுனால அனைவரும் உம்முடைய ஆவியின் உதவியினால நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். எப்படி அன்னாள் செபித்தாரோ, எப்படி நோவா விசுவாசித்தாரோ, எப்படி யாக்கோபு போராடினாரோ, அப்படியே நாங்களும் உடைய ரட்சிப்பை நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை பலப்படுத்துவீராக. இந்த வாரம் முழுவதும் எங்கள் தேவைகள், சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், எல்லாவித சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. எங்களுடைய தடைகள் எல்லாம் ஒன்று உடைத்து போடும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் பெரிதான சாட்சியோடு வந்து நிற்க நீ கிருபை தருவீராக. தெய்வீக கரம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணுவீராக. சாட்சியாய் நிற்க நீ கிருபை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு. தெய்வீக கரம், தெய்வீக பலன், தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கடந்து போவதா. என் சபை விசுவாச பிள்ளைகள் குடும்பத்தையும் கரங்கள் ஒப்புக்கொடு. ஒவ்வொரு குடும்பத்தை சுற்ற வேலை அழைத்து எந்த தீங்கு மனகாதபடி பாதுகாத்து வழி நடத்தி நீரே ஆசீர்வதி. மீட்பரிசு முழச்சவங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசேஷித்த பகுதி மறந்துட்டேன். அருமையான வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? சீக்கிரம் வாங்க. மறுபடியும் சொல்லுமா. கரங்களை
கரங்களை தட்டுவோமா